ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்பா ரவை கோதுமை உப்புமா தான் ரெடி பண்ணேன். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலைக்கு அப்புறம் வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி நைஸாக கட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் அது நம்மளோட விருப்பம் தான், போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு சின்ன கப்பால் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குட்டி கப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதால் ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் கரெக்டான பதம் தண்ணி. எல்லாம் ஒன்று சேர சேர்த்துட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஸ்மெல்லுக்காக நான் போட்டுக்கிட்டேன், டேஸ்ட் இருக்குன்ட்டு. எல்லாம் போட்டு அந்த தண்ணி நல்லா இழுத்து வெந்து இந்த பதம் வந்துடும். அப்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்.